பைபிள்ல ரெவலேஷன் 6வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கலாம். நம்ம ரெவலேஷன்ல முக்கியமான பகுதியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் வரப்போகுது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகுது. வெரி பிரயோஜனம் மாத்திரம் இல்ல, ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம அடிப்படையில பார்த்தோம்னா நாளுக்கு நாள் இந்த உலகத்தோடு இந்த உலகத்துல நம்ம வாசம் செய்யும் போது நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறோம். ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அநேக பிரச்சனைகள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப சிக்காகிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால எல்லாரும் சிக்காவதை நம்ம பார்க்கிறோம். கவர்மெண்ட்ல ஒரே கரப்ஷனை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பயங்கரமான கொள்ளை அந்த மாதிரி பார்க்கிறோம். விலைவாசியெல்லாம் ரொம்ப கூடி போறத பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தா எப்படா நம்ம பிழைக்க போறோம் வருங்காலத்துல, காய்கறி எல்லாம் இவ்வளவு விக்குதே அப்படின்றதெல்லாம் கூடி போறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் அநேக விதத்துல இப்போ இயற்கையின் சீற்றங்கள் அப்படிலாம் பார்க்கிறோம். இந்த உத்தரகாண்ட்ல நடந்த மாதிரி அப்படியே எத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்ற ஒரு பதில், ஒரு விதமான பதில் நமக்கு ரெவலேஷன் கொடுக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பதில் தெளிவா ரெவலேஷன்ல நமக்கு இந்த பாடங்கள்ல நமக்கு கிடைக்கும். நம்ம சுத்தி என்ன நடக்கிறது அப்படின்றத கூட நம்ம பார்த்துக்கவும், இந்த உலகத்தை வித்தியாசமான பார்வையில நம்ம பார்த்துக்கவும் இந்த அதிகாரங்கள் நமக்கு உதவி செய்ய போகுது. நீங்க அதனால அதை மிஸ் பண்ணாம ரெவலேஷன் இது தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு ஆரம்பத்திலேயே பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் பிளஸ் பண்ணியிருக்கிறார். அதனால இதை மிஸ் பண்ணாம நம்ம தொடர்ந்து படிக்கும் போது நிச்சயமாவே அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கிடைக்கும்படி செய்வாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம், தேவன் அந்த பரலோகத்துல தன்னுடைய மகிமையோடு சிங்காசனத்துல இருந்த அந்த காட்சியில இயேசு கிறிஸ்து அந்த பிதா தேவன் கிட்ட, யெகோவா தேவன் கிட்ட இருந்து அந்த சுருளை வாங்கி தன் கையில் வைத்திருக்கிறார். முழு சரித்திரத்தை நடத்தக்கூடிய சுருள் தன் கையில வைத்திருக்கிறார். அவரு சாதாரணமா சொல்லல, இந்த உலகத்தை விட்டு மரித்து உயிர்த்தெழுந்து போகும்போது வானத்திலையும் பூமியிலையும் பரலோகத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது அப்படின்னார். எல்லா அத்தாரிட்டி எனக்கு தான் இருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன தெரியுமா? இன்னுமே பூமியிலையும் வானத்திலையும் ஒவ்வொன்றும் ஒரு புல்லு அசையணும்னா கூட நான் நினைச்சாதான் முடியும். அதான் அர்த்தம். சகல அதிகாரம்னா என்னங்க அர்த்தம்? இன்னுமே நான் நினைக்கிறது தான் இன்னுமே பூமியில நடக்க போகுது. வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பரலோகத்துக்கு ஏறி போறேன், நீங்க உலகம் எங்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவினை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் போனார். என்ன அந்த அதிகாரம்? அதாங்க அந்த சுருள். அதான் அந்த சுருள் அவர் கையில இருக்குது. அவர் எப்படி இந்த ஹிஸ்டரியை ஓட்டுறாரோ அந்த மாதிரி ஹிஸ்டரி ஓட போகுது. அவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றாரு, அவர் தான் எல்லாத்தையும் நிகழ்த்திக்கிட்டு வர்றாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இப்படி பாக்குறது இல்ல. யோசிச்சு பாருங்களேன், இப்படி அவரு இவ்வளவு பவர்ஃபுல்லா எல்லாத்தையும் அவர் தான் நடத்திட்டு வர்றாரா? ஆமா, அவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றாரு. அதை நம்ம இந்த ரெவலேஷன் நமக்கு எடுத்து காமிக்க போது இன்னைக்கு நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நிறைய பகுதிகளை எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஒரு சர்மன் மாதிரி இல்லாம பைபிள் ஸ்டடி. இது ஒரு யோசிக்கிற புட் யுவர் திங்கிங் கேப்ஸ் ஆன் இங்கிலீஷ்ல. அதாவது நீங்க யோசிக்கணும் நிறைய. ஏன்னா அதை யோசிச்சா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இன்னுமே வரப்போற பாடங்கள் அதிகாரங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நிறைய யோசிக்கணும். அதனால நம்ம இப்ப பார்க்க போற பகுதிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்க போது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பேக்ரவுண்டா புரிஞ்சுக்கணும். இனிமே என்ன வரப்போகிறது நம்ம பார்த்தோம்னா 7 முத்திரைகள் திறக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அந்த 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது 7 விதமான நிகழ்வுகள் நடக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7 எக்கால சத்தம் ஊதுகிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 7 கோபாக்கினின் கலசங்கள் ஊத்துகிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி 7 வரும். 7 முத்திரைகள், 7 எக்காலம், 7 கலசம். இந்த காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெவலேஷன் புக்கே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை சரியா புரிஞ்சுக்காம தான் ரொம்ப குழம்பி போறது. என்ன இது? ரெவலேஷன் எழுதப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா, இந்த 7 எக்காலங்கள் 7 முத்திரைகள் ஆன பிறகு 7 எக்காலம், 7 எக்காலம் ஆன பிறகு 7 கலசங்கள் அப்படின்னு அந்த சரித்திரம் ஒண்ணு முடிஞ்ச பிறகு இன்னொன்னு முடிஞ்ச பிறகு இன்னொன்னுன்ற மாதிரி இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஒண்ணு முடிஞ்ச பிறகு இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது, இன்னொன்னு நடந்த பிறகு நிகழ்ச்சி இன்னொன்னு நடக்குதுன்ற மாதிரி இல்ல. இது ஒரு காலகட்டத்தை குறித்து சொல்லுது. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை இதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது வருகை இயேசு கிறிஸ்து, அங்க இருந்து இது ரெண்டாவது வருகை, இந்த கம்பம் ரெண்டாவது வருகை. அந்த ஃபர்ஸ்ட் கமிங்ல இருந்து செகண்ட் கமிங் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து அந்த ஹிஸ்டரியில என்ன நடக்குது, அங்க 7 முத்திரைகள், 7 எக்கால சத்தம், 7 கோபாக்கினையின் கலசங்கள் ஒண்ணுக்கடுத்து நடக்கல. அத நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். ஒண்ணுக்கடுத்து நடக்கல. இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடவுளுடைய கிரிய முழு உலகத்துல அவரு செஞ்சுட்டு வராரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது வருகைக்கு அப்புறம் முழு உலகத்திலையும் தன்னுடைய கிரியை செஞ்சுட்டு வர்றாருன்னா அது எவ்வளவு விசாலமான ஒரு வேலை. யோசிச்சு பாருங்களேன். எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எத்தனை சூழ்நிலைகள் இருக்கிறது, எத்தனை நம்ம ஒரு சர்ச் இருக்கும், இந்த மாதிரி எத்தனை சர்ச்சுங்க இருக்கு, எத்தனை விசுவாசிங்க இருக்காங்க, எத்தனை தேசங்கள், ஸ்தலங்கள், ஈவெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அது சகலத்திலையும் கடவுளுடைய கிரியை நடந்துகிட்டு வருதுன்னா, அது சகலமும் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுன்னா சொல்ல ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஆயுசம் பத்தாது, நம்ம மூளையே வெடிச்சுப்போம். கடவுள் எப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு வர்றாருன்னு பார்த்தோம்னா நம்ம மூளை தான் வெடிச்சுப்போம், நமக்கு புத்தியே இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தேவன் தன்னுடைய ஞானத்துல தான் செய்கிற சகல கிரியையிலையும் நம்ம ஒரு அடையாள மொழியில புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இதைத்தான் தான் எல்லா இடங்கள்லயும் தான் செய்து வருகிறார் அப்படின்றத ஒரு அடையாள மொழியில புரிஞ்சுக்கணும். ஆனா நிறைய காரியங்கள் அதுல இருக்கு ஒரு அடையாள மொழியில. அந்த அடையாள மொழியும் ஒரே காரியத்தை அநேக அடையாளங்களை மூலமா சொல்றார். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு போக போக புரியும். என்ன இந்த 7 எக்காலங்கள், 7 முத்திரைகள் வரப்போகிறது. அது வந்த பிறகு அது 1வது நூற்றாண்டுல இருந்து 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் அது வரப்போகிறது. அதுல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லைங்களா? பெங்களூர்ல என்ன நடக்குது, லிங்கராஜபுரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, ஹெப்பால்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்லணும்னா நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதே தலை சுத்துது. ஒரு டைம்ல எவ்வளவோ காரியங்கள் பார்க்க வேண்டியது. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் கடவுள் என்ன செய்யறாருன்னு ஒரு அடையாள மொழியில அவர் சொல்ல பாக்குறாரு. எவ்வளவு ஞானம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இதான் சொல்ல பாக்குறாரு. சகல இடத்துலயும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சகல ஹிஸ்டரியும் நடத்திட்டு வர்றாரு. அவர் சகல ஹிஸ்டரியும் என்ன செஞ்சுட்டு வர்றாருன்றது ஒரு அடையாள மொழியில, சகல இடத்துல என்ன நடக்குதுன்றத ஒரு அடையாள மொழியில சொல்லிட்டு வர்றாரு. எப்படி சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு சிங்கிள் லைன் மாதிரி இப்படிதான் நடந்துட்டு வருதுன்னு அவர் சொல்லாம அவர் எப்படி சொல்றாருன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு ரீகேபிச்சுலேட்டிங் அப்படின்னா, ரீகேபிச்சுலேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, அந்த சேம் ஹிஸ்டரி தான், ஃபர்ஸ்ட் கமிங் டு செகண்ட் கமிங் சேம் ஹிஸ்டரி தான். அந்த சேம் ஹிஸ்டரிய வித்தியாசமான அடையாள மொழிகளை பயன்படுத்தி அது திருப்பி 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 சொல்றார். புரியுதுங்களா? சேம் ஹிஸ்டரி தான், ஃபர்ஸ்ட் கமிங் டு செகண்ட் கமிங். ஆனா அது வித்தியாசமான அடையாள மொழிகள்ல சொல்றாரு. 7 முத்திரைகள்ல சொல்றாரு. அது 7 முத்திரை 7 முத்திரைகள் நடந்த பிறகு 7 காலங்கள் இல்ல. அந்த 7 முத்திரைகளும் இயேசுடைய முதல் வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லுது. அது முடிஞ்சு. அதே ஹிஸ்டரிய 7 எக்காலங்கள் மூலமா சொல்றாரு. முதல் எக்காலம் 7வது எக்காலம் பாத்தீங்கன்னா 2வது வருகைக்கு போயிடும். அது முடிஞ்சு. அதே ஹிஸ்டரிய 7 கலசங்கள் மூலமா சொல்றாரு. வித்தியாசமான அடையாள மொழிகளை பயன்படுத்தி ஒரே காலகட்டத்தை பத்தி ரெவலேஷன் பேசுகிறது. ஏன்னா அவ்வளவு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா அது ஏன் வித்தியாசமான அதே காரியத்தை சொல்றாருன்னா, வித்தியாசமான காரியங்களை வலியுறுத்துறதுக்காக, வித்தியாசமான காரியங்கள் நம்ம பார்க்கணுன்றதுக்காக. எவ்வளவு விசாலமான காரியம் அது. முதலாவது வருகை, 2வது வருகை, முழு சரித்திரமா என்ன சொல்றது கடவுள் செஞ்சுட்டு இருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அது வித்தியாசமான கோணங்கள்ல இருந்து, ஆங்கிள் இருந்து நம்மளுக்கு காமிக்கிற. தலையெல்லாம் சுத்துதா? கிளியரா இருக்கா? சொல்ல பாக்குறேன். சரி, நான் ஒரு உதாரணங்கள் 2 பயன்படுத்தி சொல்ல பாக்குறேன். என்னன்னா, நீங்க இங்க இருந்து மைசூருக்கு போறோம்.
ஒரு வோல்வோ பஸ்ல டிக்கெட்டை வாங்கி ரைட் சைட்ல நமக்கு என்ன சீட்டு, விண்டோ சீட் தான் பிடிக்கும், பிடிச்சி அங்க போயிடுறீங்க. போயிட்டு மைசூருக்கு போறீங்க. மைசூர் பார்த்துட்டே போறீங்க. வழியில இந்த பக்கம் பார்த்தா நல்ல நல்ல காட்சிகளா ஓடுது, அதே ஓடுது. அதே மைசூருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பஸ்ல ஒரு சீட் கிடைச்சிருச்சு. அதே மைசூர் தான், அதே ரூட் தான் போறீங்க. ஆனா பாக்குறதெல்லாம் வித்தியாசம் இல்ல, சேம் ரூட். இன்னும் ட்ரெயின்ல போனா சேம் ரூட் ஒன்லி ஆர் கோயிங், பாக்குறதெல்லாம் வித்தியாசமா இல்ல. ஏரோப்ளைன்ல போனா வேற கோணத்துல இருந்து போறோம், சேம் மைசூருக்கு தான் போறோம், ஆனா வித்தியாசமா பார்க்கல. அதேதான் இங்க நடக்குது. ரெவலேஷன் இன்னுமே வர பாடங்கள் எல்லாம், இன்னுமே வர அடையாள மொழிகள்லாம் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் 7 வாட்டி 1 2 3 4 7 அடையாள மொழிகள் என்ன நடக்குது, கேமரா ஆங்கிள் வித்தியாசமா வச்சு நமக்கு காமிக்கிறாருங்க. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெவலேஷன் ஈஸியா புரியும் நமக்கு. அதான் பாயிண்ட். இல்லைன்னா இந்த இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, இந்த உத்தரகாண்ட்ல இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. அங்க விதவிதமா நியூஸ் வருது. பாத்தீங்கன்னா அங்க எத்தனை பேர் கொள்ள அடிச்சானுங்கன்னு ஒரு நியூஸ் வருது. சில பேர் பாடிஸ் எல்லாம் செத்து போய் விரலெல்லாம் வெட்டி நெடையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த கொள்ளைய பத்தி ஒரு பெரிய நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் எவ்வளவு பில்டிங் எல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நியூஸ் வருது. இன்னொரு ஏரோப்ளைன்ல இருந்து மேல அது பயங்கரமா எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் வேற 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 நிகழ்வுகளா? ஒரே நிகழ்வுல எங்க இருந்து அவங்க எடுக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. எந்த ஆங்கிள், எந்த கோணத்துல இருந்து அவங்க அதை காமிக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அதுதாங்க ரெவலேஷன். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெவலேஷன் அப்படித்தான் ரெவலேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. தவிர ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல. 6ல இருந்து 21 அதிகாரம் வரைக்கும் ஒண்ணுக்கு அடுத்துக்கு இல்ல. ஒரே காரியம் இட் ரீகேபிச்சுலேட்ஸ். அப்படின்னா ஒரே காரியம் திருப்பி 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 வித்தியாசமான கோணங்களோடு, வித்தியாசமான கருத்துகளோடு, வித்தியாசமான ஆங்கிள் இருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அது 7 இதுல வருதுன்னு நான் சொல்றேன். 7 சைக்கிள்ஸ் தான் சொல்லுவாங்க. 7 சைக்கிள்ல வருது. ஒரே காரியம், ஒரே காலகட்டம் 7 சைக்கிள்ஸ்ல காணப்படுது. இயேசு கிறிஸ்து இந்த சுருளை வாங்கி தான் என்ன நிகழ்த்தி கொண்டிருக்கார், வானம் பூமி சகல அதிகாரமும் எனக்கு இருக்குன்னுட்டு ஹிஸ்டரியில என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருன்னு 7 விதமான கேமரா ஆங்கிள்ஸ்ல நம்ம காமிக்கப்படுது. முதலாவது கேமரா ஆங்கிள்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 சபைகளே. அவர் எங்க இருக்கிறாரு? 7 சபைகளுக்கு மத்தியில் இருந்து அந்த 7 சபைகளை எடுத்து பார்த்தோம்னா, நான் சொன்னேன் அது எபேசியர் சபை எடுக்கிறோம், அவங்களுக்கு முதல் அன்பு இல்ல. அது வெறும் அந்த சபைக்கு மாத்திரமா முதல் அன்பு இல்ல. இன்னொரு சபை குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்குது. இன்னொரு சபை கள்ள போதகத்துல மாட்டி இருக்கு. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் வருகிற சபைகளுடைய சாம்பிள்ஸ். இப்படித்தான் சபைகள் போக போகுது, இப்படிதான் சபைகள் நிலமாற போகுது. அதை காட்டுவதற்காக ஒரு சைக்கிள் 7ன்னு முடியுதுங்களா? அந்த மாதிரி அந்த 7 முடிஞ்சிருச்சு. 2வது அந்த மாதிரி 7 சைக்கிள்ஸ் வரப்போகுது. இயேசு சபையில இருந்து தான் என்ன செஞ்சுட்டு வரார் அப்படின்றது 1 முடிஞ்சிருச்சு. 2வது சைக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் பரலோக காட்சியில இருந்து. அது இன்னுமே வர சைக்கிள்ஸ் எல்லாம் பரலோக காட்சியில இருந்து தான் ஆரம்பிக்கும். 2வது சைக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவ மகிமையில அந்த சுருளை வாங்கி அவரு அந்த உடைக்கிற அந்த முத்திரைகள் தான் 2வது சைக்கிள். அந்த முத்திரைகள் 1 முத்திரை உடைக்கிறாரு, 2 முத்திரை உடைக்கிறாரு, 3வது முத்திரை, 6வது முத்திரை உடைக்கும் போது என்ன ஆகுது? 6வது அதிகாரம் பாருங்களேன். நிறைய வசனங்களை இப்பதான் நீங்க பார்க்கணும். 6வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன நடக்குது? முத்திரை உடைக்கும் போது அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இது பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பூமி மிகவும் அதிர்ந்தது, சந்திரன் கருப்பாயிருச்சு. அப்புறம் தொடர்ந்து படிங்க. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காயங்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாய்ந்து விலகி போயிற்று. என்ன ஆகுது? வாட் இஸ் திஸ்? இது எல்லாம் என்ன சொல்லுது? உலகம் முடிவை பத்தி அது பேசல.
எல்லாமே முடிஞ்சு. 6வது முத்திரையில பாக்குறோம், எல்லாமே முடிஞ்சிச்சு. வானம் சுருளப்பட்டுச்சு, பூமி அது ஒரு அத்தி மரத்துல இருந்து எல்லாம் பழங்கள்லாம் உழுற மாதிரி வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் விழுந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? அதுதான் முடிவு அங்க ஏற்படுதுன்னு பாக்குறோம். 6வது முத்திரையில முடிவே ஏற்படுது. 16, 17 படிங்க. வானமும் சுட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். என்ன இது சொல்லுது? தெளிவாக உலக முடிவை பத்தி இது பேசல. எவ்வளவு தெளிவா ஒரு குழந்தை படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியும். உலக முடிவை பத்தி இது பேசுது. எல்லாமே முடிஞ்சு, வானம் உருண்டுருச்சு, எல்லாமே உருண்டுருச்சு. இந்த ஃபியூச்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதுக்கப்புறம் இன்னும் 7 எக்காலங்கள் இருக்கிறது, இதுக்கப்புறம் என்ன எடுக்க முடியும்? அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் பாக்குறது. இத புரிஞ்சுக்காததுனால பெரிய குழப்பம் இருக்கு தெரியுங்களா? இட் இஸ் சேம். இது முடிஞ்சிச்சு. நான் ஆரம்ப கிறிஸ்தவனா இருக்கும் போதே எனக்கு ஒரு டவுட், இங்கதானே உலகம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி வானெல்லாம் சுருளப்பட்ட பிறகு திருப்பி எப்படி வேற எல்லாம் புதுசா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி திருப்பி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இதாங்க பதில். இந்த 7 முத்திரைகள் 2வது சைக்கிள் முடிஞ்சிருச்சு. உலகம் இயேசு கிறிஸ்து 1வது வருகையில இருந்து 2வது வரைக்கும் 7 முத்திரை முடிஞ்சிருச்சு. 3வது சைக்கிள் என்னன்னு பார்த்தோம்னா அதான் 7 எக்காலங்கள். அது 8வது அதிகாரத்துல இருந்து இந்த 1வது முத்திரை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? எங்க ஆரம்பிச்சிச்சு? பரலோகத்துல. முத்திரை பார்க்கும்போது ஒரு முத்திரையா உடைக்கிறார் இல்லையா, அது பரலோகத்துல சீன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ எக்கால சத்தம் ஆரம்பிக்க போது அது பாத்தீங்கன்னா திருப்பி பரலோகத்துக்கு போகும். பாருங்களேன், 8:1 படிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அது 7ஆம் முத்திரையோடு அது முடிஞ்சு. அப்புறம் பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. பரலோக சீன் இது. அந்த முத்திரை முடிஞ்சிருச்சு. இப்ப 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த சுருள் கதை முடிஞ்சு. இப்ப 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டு பரலோக சீன் ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா இப்போ 7 முத்திரைகள் பதில் இப்ப 7 எக்காலங்கள். அதே ஹிஸ்டரி வித்தியாசமான கோணத்தோடு, வித்தியாசமான வலியுறுத்தலோடு ஸ்டார்ட் ஆக போகுது. அது பாத்தீங்கன்னா எங்க போய் முடியுது? 11-15 படிங்களா. அந்த 7 முத்திரை, 7வது முத்திரை எங்க முடியுது? 7வது எக்காலம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. உலகம் முடியறத பாக்குறீங்களா? உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின. 7ஆம் எக்காலம் ஊதின பிறகு எல்லாம் முடிஞ்சுன்றார். அதே சைக்கிள் 7ஆம் எக்காலம். அடுத்ததாக இப்போ ஒரு சைக்கிள் இந்த கோபாக்கினை கலசம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு அழகான பயங்கரமான படம் வருது. என்ன படம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிற மாதிரி ஒரு படம். அந்த பெண்ணை அந்த பெண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய டிராகன் வலுசற்பம் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய விழுங்கிடணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு படம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு அதுவும் ஒரு இயேசு கிறிஸ்து 1வது வருகையில இருந்து 2வது வருகைக்கு என்ன நடந்துச்சுன்னு தான். இயேசு கிறிஸ்து பிறந்தார், பிறந்த உடனே அவளை விழுங்கணும்னு பார்க்கும்போது அந்த குழந்தை வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறத பார்க்க போறோம். இப்ப அடுத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அந்த சைக்கிள் எங்க போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 14-19 படி. அது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு திராட்சரசம் படிங்க. அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளன் பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அது அறுப்பு காலம்னு ஜட்ஜ்மெண்ட்ல முடியுது. புரியுதுங்களா? அதான் 4வது சைக்கிள். 1வது சைக்கிள் 7 சபைகள், 2வது சைக்கிள் முத்திரைகள், 3வது சைக்கிள் 7 எக்காலங்கள், 4வது சைக்கிள் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணு குழந்தை அந்த சைக்கிள் வருது. 5வது சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் 7 கலசங்கள். 15வது அதிகாரம் திருப்பி பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குது? 15:1. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய
கடைசியான 7 வாதிகளுடைய 7 தூதரை கண்டேன். படிங்க. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போல் ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும். அங்க பரலோக சீன் திருப்பி போறோம். 7 எக்காலம் அந்த அக்கினி கடல் மாதிரி, கண்ணாடி கடல் மாதிரி, அது பரலோகம் தானே. அந்த பரலோக சீனுக்கு திருப்பி போறோம். திருப்பி 7 கலசங்கள்ல ஆரம்பிக்குது. அந்த 7 கலசங்கள் அங்க ஆரம்பிச்சு கடைசியில் அது எங்க வந்து முடியுது? 16, 17 படிங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. முடிஞ்சின்னு கதை முடிஞ்சு ஆயிற்று அப்படின்னு பெரும் சத்தம் பிறந்தது. புரியுதுங்களா? இதுதான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இன்னொரு இதுதான் 5வது, இன்னொரு 6வது சைக்கிள் பார்த்தோம்னா பாபிலோன்ன்ற ஒரு கதை வருது. பாபிலோன் விழுந்து போன ஒரு கதை வருது. அது உலகம் அந்த ஆங்கிள் எப்படி உலகம் முடியுது? பாபிலோன் போது இந்த உலக பொருளாதாரம், இந்த உலக ஐஸ்வர்யம், அதெல்லாம் எப்படி தேவன் ஓரங்கட்டுறாரு, அதெல்லாம் எப்படி அழிக்கிறாருன்றது ஒரு கோணத்துல காமிக்கப்படுது. இன்னும் கடைசி சைக்கிள் பாத்தீங்கன்னா 20வது அதிகாரத்துல சாத்தான் கட்டப்படுறத பாக்குறோம். சாத்தான் கட்டப்பட்டு கிறிஸ்து ஆளுகை செய்து அது எங்க முடியுது? 20:10 படிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். சரி, 7 சைக்கிள்ஸ். இயேசு கிறிஸ்து 1வது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் நடக்கிற 7 விதமான சைக்கிள்ஸ். ஒரே காரியத்தை வித்தியாசமான அடையாள மொழிகளோடு, வித்தியாசமான நோக்கங்களுக்காக, தீம்ஸ், கதைகளோடு நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா கடவுள் செஞ்சுட்டு வர்றது விசாலமான காரியத்தை 7 விதமா ஏன் காமிக்கப்படுதுன்னா பரிபூர்ண 7 தானே. 7 விதமா நமக்கு சொல்லி முழு சரித்திரத்திலும் கடவுள் என்ன செய்யறாருன்னு தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக அவருடைய ஞானத்துல இப்படி எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அப்படி படிச்சோம்னா ரெவலேஷன் ஒரு குழந்தைக்கு கூட புரியும், தெளிவாக புரியும். இத புரிஞ்சிக்காம தான் நான் சொல்றேன், ரொம்ப வேதனை. என்ன தெரியுங்களா? எவ்வளவு நானு ரொம்ப மெச்சித்துக்கிற, ரொம்ப விரும்புகிற பெரிய பெரிய போதகருங்கெல்லாம் இந்த ஒரு எல்லாம் அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்ட் வியூவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போகணும் என்பதற்காக, ஏன்னா இந்த பாப் கல்ச்சர் வியூன்னு இந்த ராப்சர், சில மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு, லெஃப்ட் பிஹைண்ட் மூவிஸ், புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதாவது திடீர்னு இயேசு கிறிஸ்து மறைந்து போய்விட்டார், அப்ப எல்லாரும் சபையில எங்க போயிட்டாருன்னு எல்லாரும் தேடுற மாதிரி ஒரு புதுசா 19வது நூற்றாண்டுல வந்த ஒரு போதகத்துக்கு சூட் ஆகணும்ன்றதுக்காக ரெவலேஷன் புக்கையே போட்டு புரட்டி போட்டாங்க. இதை நம்ம பார்க்காம இந்த ரெவலேஷன் புக்கை இப்படி படிக்காம படிச்சோம்னா அர்த்தமே இருக்காது. அவங்க அதை சூட் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ரொம்ப வேடிக்கை. அதை பார்த்தோம்னா 3 விதமான இயேசு கிறிஸ்து வருகை இருக்கிறது அப்படின்ட்டாங்க, 3 விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது, 3 விதமான கடைசி போர் இருக்கிறது, 3 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஏன் 3 விதமா? நீ அப்படி படிச்சா அப்படிதான் வரும். அது அந்த சைக்கிள் பார்க்கலன்னா அப்படிதான் 3 காலம் அதெல்லாம் அது 3 வேற வேறன்னுட்டாங்க. அந்த ஒரு கிராஃப் அவங்க போட்டு கொடுப்பாங்க. நிறைய பெரிய பைபிள்ஸ், நீங்க ஸ்கோஃபீல்ட் பைபிள்னு ஒண்ணு இருக்கு, டார்பி பைபிள்னு இருக்கு, இவங்கெல்லாம் இதான் பிரீச் பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பைபிள் எல்லாம் படிக்கிறவங்களுக்கே அந்த வழியில அவங்க போயிருவாங்க. நம்ம ஊர்ல எக்கச்சக்கமா இதுதான். என்ன இதெல்லாம் லைனா எக்கால சத்தம் முடிஞ்ச பிறகு இது வருது, இது முடிஞ்ச பிறகு இது வருதுன்னு சொல்லி குழப்பி போய் ரெவலேஷனே புரட்டி போட்டான். என்னவோ அதுல வருது, இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேலுக்கு வரப்போறாரு அவரு, அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு தேவையில்லாத காரியங்கள் வந்துருச்சு. அதுக்கும் வேதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத காரியங்கள் வந்துருச்சு. ஆகவே நம்ம இப்ப பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும், புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? அந்த பெரியா பட்டணத்தார் போல நான் ஒரு வசனமா எடுத்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது உண்மையா, காரியங்கள் இப்படியா, இல்ல ஊர்ல சொல்றதா உண்மை அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? போய் பெரியா பட்டண காரியங்கள் இப்படி இருக்கின்றதா அப்படின்னு போய் பைபிள்ல ஆராய்ந்து நீங்க பார்த்து நம்பு. எது வேதம் சொல்லுகிறது ஒரு வசனமா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நான் காமிக்க போறேன். அப்ப எவ்வளவு தெளிவா வேதம் இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம். சோ இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஐ சப்மிட் திஸ் பிஃபோர் யூ. நீங்க முடிவு எடுத்துக்கோங்க எது உண்மை அப்படின்றது. சரி, இதுக்கு இந்த
இந்த வியூ, அதாவது the 7 cycles அப்படின்லாம், the cyclic viewனுவாங்க, இல்லைன்னா ரீகேபிச்சுலேட்டிங் வியூ அப்படின்னுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய இதுதான் இது போட்டிருக்குன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு 2-3 இது ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இது ஒரே காரியங்கள் பேரலா ஒரே காரியங்களை தான் சொல்லுதுன்றதுக்கு ஒரு சில வசனங்களை பார்ப்போம். நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரு சில வசனங்கள் நான் காட்டுறேன். ஸ்ட்ராங் காரணங்கள் 2-3 காரணங்கள் பார்ப்போம். இந்த எக்காலம்னு எடுத்து பார்த்தோம்னா, எக்காலம் 7 படிங்களா. முதலாவது எக்காலம் என்னத்தை பத்தி போட்டிருக்கு? நீங்க பைபிளை திருப்பி திருப்பி வச்சுக்கணும். இப்போ ஒரு கையில ஒரு விரல்ல 7 இருக்கணும். ரெவலேஷன் 7:7 அதான் ஃபர்ஸ்ட் எக்காலம். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இல்ல 7 படிக்கிறீங்களா? 7 படிங்க. சிமியோன் கோத்திரத்தில் இல்ல ட்ரம்பெட் 7வது அதிகாரம் எங்க வருது? அது ட்ரம்பெட் ஃபர்ஸ்ட் ட்ரம்பெட் ஊதுறது 8:7 சாரி 8:7 8:7 சொல்லிட்டேன். 8:7 முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அது எங்க கொட்டப்பட்டது? பூமி பாதிக்கப்பட்டது. முதலாவது எக்கால சத்தத்தினால பூமி பாதிக்கப்பட்டது. அதே ஒரு விரல அங்க வச்சுக்கிட்டு 16வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. அது கலசத்தை பத்தி பேசுது. முதலாவது கலசம் எதை பத்தி பேசுது? முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். எது மேல ஊத்துனா? பூமி மேல. புரியுதுங்களா? முதலாவது எக்காலம் பூமியை பாதிக்குது, முதலாவது கலசம் பூமியை பாதிக்குது. அதே 8:8 திருப்பி 8:8க்கு போங்க. 2வது எக்காலம் என்ன பண்ணுது? 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. 2வது சமுத்திரத்தை பாதிக்குது. அதே 2வது கலசம் 16:3 என்ன சொல்லுது? 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். சமுத்திரத்துல. புரியுதுங்களா? பூமியை பாதிச்சுச்சு, இங்க பூமியை பாதிக்குது. ஒரு அந்த எக்காலம் கலசம். எக்காலம் 2வது எக்காலம் என்ன செய்யுது? 2வது கலசம். 3ஆவதும் பார்ப்போமே. 3வது 8:10 3வது எக்காலம் என்ன செய்யுது? 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகள் மேலும் விழுந்தது. சரி, ஆறுகளை கெடுத்துருச்சுன்னு போட்டிருக்கு. இது 16:4 என்ன பண்ணிருக்கு? 16:4 3வது கலசம் என்ன செய்யுது? 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீருகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் ரத்தமாயின. படிங்க. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும். சரி, இத பாத்தீங்கன்னா ஒன்னேதான். இது பூமி, கடல், ஆறு, அதுக்கப்புறம் 4வது இது சூரியன் மேல ஊத்தப்படுறத பார்க்கலாம். 5வது சிங்காசனங்கள் மேல ஊத்தப்படுறது. 6வது அந்த யூப்ரேட்டஸ் ரிவர். சேம் காரியங்க தான் சொல்லப்படுது. புரியுதுங்களா? அது கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரே காரியங்கள வித்தியாசமான அடையாள மொழிகள்ல சொல்லப்படுது. அந்த மாதிரி பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? நீங்க சொல்றீங்க, இது கேட்டிருக்கீங்களா முதல்ல எங்கேயாவது? நம்ம முதல்ல ரெவலேஷன் படிச்சோம், இது இந்த மாதிரி படிக்கல. இந்த மாதிரி பைபிள்ல எங்கேயாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டேனியல் புக், பழைய ஏற்பாடு ரெவலேஷன்னா டேனியல் புக் தான். அது அடையாள மொழியில எழுதப்பட்ட புக். அந்த புக்கும் இதே பேட்டர்னை தான் பயன்படுத்துது. உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு காரியத்தை அது அடிக்கடி சொல்றது டேனியல் புக் என்னன்னா, நேபுகாத்நேசருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவரு கனவுல என்ன வந்துச்சு? பூனை வந்துச்சா? ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு தலை கோல்டு, செஸ்ட் எல்லாம் சில்வரு, அந்த பெல்லி எல்லாம் பிரான்ஸ், அப்புறம் கால் எல்லாம் அயனு. அதெல்லாம் என்னத்தை குறிக்குது? வேற வேற தேசங்கள், இனிமே உலக சரித்திரத்துல வரப்போற தேசங்கள். தலைனா பாபிலோன் தேசம், செஸ்ட்னா மீடியா பெர்ஷியா தேசம், அந்த வயிறு பிரான்ஸ்னா கிரீக் நாடு, அதுக்கப்புறம் வரப்போற ரோமன் நாடு. அப்படித்தான் குறிச்சிட்டு வருது. அதே அந்த ஸ்டாச்சு இன்னொரு வாட்டி அந்த நேபுகாத்நேசருக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன வந்துச்சு? 4 மிருகங்கள் கனவு வந்துச்சு. ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கனவு, ஒரு கரடி. ஒரு எத்தனாவது அதிகாரம்னு கேட்டீங்கன்னா, அது 2வது அதிகாரத்துல அவருக்கு வருது கனவு, ஸ்டாச்சுவை பத்தி.
7வது அதிகாரத்துல அவருக்கு வருது இன்னொரு கனவு. 7:3 பாத்தீங்கன்னா 4 விதமான மிருகம். நீங்க போய் வீட்டுல படிச்சுக்கலாம். சிங்கம், கரடி, சிறுத்தை, அப்புறம் பெரிய மான்ஸ்டர் மாதிரி. இது என்னது? 4 கைண்ட் ஆஃப் ஃபேசஸ், 4 கைண்ட் ஆஃப் மிருகங்க. சேம் அதேதான். பாபிலோனு, மீடியா பர்ஷியா, கிரீஸ், அதுக்கப்புறம் ரோம். அதே ஸ்டாச்சுல வந்து அது வித்தியாசமான அடையாளத்துல இங்க வருது. இன்னொன்னு அவங்க எல்லாம் நேபுகாத்நேசர் எல்லாம் செத்து போயிருவாங்க. பாபிலோன் கதெல்லாம் முடிஞ்சு இனிமே இருக்கிறது 2 தேசங்கள் தான். அந்த டைம்ல ஒரு கடா, இன்னொன்னு ஆடு, அந்த மாதிரி ஒரு கோட் அண்ட் ரேம் வரும். அந்த 2 விதமான மிருகங்கள் வருது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து மீடியா பர்ஷியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரீக். அந்த கோட் வந்து என்ன பண்ணும், தனக்கு இருக்கிற கொம்புல போய் உலகத்துல எல்லாரையும் ஜெயிச்சு வந்துடும். அதான் அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்றாங்க. பாத்தீங்கன்னா சேம் நிகழ்வுகள் தான், வித்தியாசமான அடையாள மொழியில டேனியலையும் தெளிவாக எழுதியிருக்கு. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் இங்கேயும் பயன்படுத்துறாரு யோவான். அது ஒன்றும் புதுசு இல்ல பைபிள்ல. புரியுதுங்களா? சரி, அதுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நம்ம இன்னைக்கு வசனங்களை 2 வசனங்களை மாத்திரம் பார்த்து முடிப்போம். இது தெளிவா இருக்குங்களா? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம். நான் ரெக்கார்ட் பண்றேன்னு இல்லை, நான் வந்து ஸ்டாப். சரி, நம்ம தொடர்ந்து இப்போ பார்ப்போம். இப்போ எவ்வளவு தெளிவா ரெவலேஷன் புரிய போகுதுன்னு பாருங்களேன். நம்ம ஆரம்பிக்கலாம். 6வது அதிகாரத்துல இருந்து 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். தொடர்ந்து படிங்க. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய முத்திரையை திறக்க ஆரம்பிக்கிறார். பரலோகத்துல இருந்து ஒன்னொன்னா அவர் திறக்கிறாரு. ஒன்னொன்னா பூமியில அந்த டிராமா நிகழ்றத நம்ம பாக்குறோம். அவர் திறக்கும் போது அந்த அந்த முத்திரையை அவர் திறக்கிற அந்த காரியம் தான் பூமியில நடக்குது. புரியுதுங்களா? அதான் ஆவிக்குரிய இதுல சொல்லுவாங்க, இந்த பூமியில நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் பூமி இல்ல, எங்கேயோ ஒரு காரியம் நடக்கிறதுனால தான். ரிமோட் கண்ட்ரோல் எங்கேயோ இருக்கு. புரியுதுங்களா? இந்த பூமியில நம்ம பாக்குறது உண்மை இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் எங்கேயோ இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னா எல்லாத்துக்கும் ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவர் அந்த ரிமோட் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணா இங்க நடக்குது. அவ்வளவுமே தானே. இந்த உலகத்துல நடக்குது வெறும் பாதிப்பு தான். வேற ஒரு உலகத்துல காரியங்கள் நடந்துகிட்டு வருது. அப்படி நடக்கிறத பார்க்கும்போது 6வது அதிகாரத்துல ஒரு அடையாள மொழியில நடக்கிறத போட்டிருக்கு. என்ன பாக்குறோம்? அவர் திறந்த 4 முத்திரைகளை அவர் திறந்த உடனே 4 விதமான நிறம் கொண்ட குதிரைகள், வித்தியாசமான கலர்ல இருக்கிற குதிரைகள் வருது. அதை நம்ம பாக்குறோம். என்ன இந்த குதிரைகள்? குதிரைகள் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? குதிரை, அந்த குதிரையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வர்றாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். என்ன இந்த குதிரை அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல குதிரை, சில பேர் வந்து இது மனிதர்கள் அது இதுன்னு குழப்பம். பைபிள்ல குதிரை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர், ஒரு ஆட்சிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. ஒரு ஜெயம் கொண்டு குதிரையில தான் வருவாங்க அவங்க எல்லாம். ஒரு ஜெயம் கொண்டு வருகிறதற்கு, ஒரு ஆட்சி செய்கிறதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த ஒரு அப்படி வர்றதை நம்ம பார்க்கும்போது
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போதே அவர் சொன்னாரு, இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டு ஆயிற்று. அவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி விழுக கண்டேன் அப்படின்னார். இந்த உலகத்தை தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன்னை சிலுவையில் அறைத்த உலகத்தை தன்னுடைய ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பக்கம் சுவிசேஷம் போனாலும், மத்த பக்கம் இயேசு இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்ப எப்படி தேவன் எகிப்து மேல வாதைகளை அமுச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தனக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல நியாய தீர்ப்ப அமுச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் இதை காமிக்குது. நமக்கு ஜட்மெண்ட்ஸ் அமுச்சுக்கிட்டே இருக்கிறார். அவரு தான் அமுச்சுக்கிட்டு இருக்கிறார். எப்படி எகிப்து மேல வாதை வந்து அவங்களை எப்படியாவது மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரணும்னு கடவுள் செஞ்சுட்டு வர, இந்த உலகத்தின் மேல வாதைகள் இயேசு கிறிஸ்து தான் இப்ப அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார், சகல அதிகாரங்களை வச்சுக்கிட்டு. அதுதான் நம்ம பாக்குறோம். அது என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனுப்புறாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கருவிகள் தான் இந்த குதிரைகள். என்ன மாதிரி அனுப்புறார் அப்படின்ற ஒரு விவரம் தான் இந்த குதிரைகள்ல நம்ம பார்க்க போறோம். முதலாவது எந்த விதமான குதிரை வருது? இந்த உலகத்தை முழுவதுமா அழிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய நியாய தீர்ப்புல இந்த குதிரைகளை அவர் அனுப்புறாரு. இந்த முதல் எக்கால சத்தம், முதல் முத்திரை, அது திறந்த பிறகு என்ன நடக்குது? அந்த வசனம் ஒண்ணுன்னா படிக்க ஆரம்பிப்போம். நான் பார்த்தபோது இன்னும் ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அவர் முத்திரையை திறக்கிறாரு. ஒண்ணுன்னா அந்த 4 ஜீவன்களில் ஒன்று. யார் அவங்க? கேருபீன். கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மிகவும் அருமையா இருக்கு, மிகவும் அருகாமையில் இருக்கிற கேருபீன்கள். அவங்க கிட்ட இருந்து வருது சத்தம். ஏன் அவங்க கிட்ட இருந்து வருது சத்தம்? அது கடவுளுடைய சத்தம். அது எப்படி வருது பாருங்களேன், பயங்கரமா சத்தம் வருது, அமைதியா வரல, வந்து பாருன்னு இல்ல, இடி முழக்கம் போல வருகிறது. கம் அப்படின்னு கம், அவங்க ஆர்டர் கொடுத்த உடனே தான் கம்மன் வந்த உடனே வராரு ஒரு குதிரையில, வெள்ள குதிரையில ஒருத்தர் வராரு. பயங்கரமா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குது. வெள்ள குதிரையில ஒரு மனுஷன் உட்கார்ந்துகிட்டு வர்ற ஒரு காட்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு குதிரை. அந்த குதிரை வருது. அந்த குதிரையில ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். என்ன வேற என்ன விவரம் போட்டிருக்கு? வில்லை பிடித்துக் கொண்டிருந்தான். வில்லை பிடித்துக் கொண்டிருந்தான். வில்லை பிடித்துக் கொண்டு இந்த குதிரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நிறைய பேர் திருப்பியும் இதுதான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா வெள்ளை குதிரையில வராரு இல்லைங்களா, ஒரு வெள்ளை 19வது அதிகாரத்திலயும் வெள்ளை குதிரையில வராரு. அதான் இயேசு கிறிஸ்துன்னா அது கரெக்ட் இல்ல. ஏன்னா இது ஒண்ணு, ஒரு மனுஷனுக்கு வெள்ளை குதிரை இயேசு கிறிஸ்து இருந்தா மத்த குதிரைகளுக்கெல்லாம் அதேதான், வேற ஏதாவது மனுஷனுக்கு அர்த்தம் கொடுக்கணும். ஆனா மத்த குதிரைகள்லாம் போரு கீரு மரணம்னு வருது. இது ஒண்டி இயேசு கிறிஸ்துன்னா அது ஒத்தே போகல. இது கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு. இது யாரு? இதுக்கு நிச்சயமா இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. நான் எத்தனையோ மெச்சுத்துக்கிற போதகர்கள்லாம் இது இயேசு கிறிஸ்துன்ட்டாங்க. நான் என்ன பண்றது? தலைமையில பாஸ்டர் பாலாக்கம் எழுதி பார்த்தேன், இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் சரி வரல. இது யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. ஏன்? முதலாவதுன்னா அவர் முத்திரையை திறக்கிறவரா இருக்கிறார். அவர் போய் எப்படி குதிரையில வர முடியும்? அவருடைய வருகை ஆரம்பத்துல இல்ல, அவருடைய வருகை கடைசியில இருக்கு இல்லைங்களா, ஆரம்பத்துல இல்ல. அதுவும் அவர் பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாரு. அவர் வரும்போது அவரு வில்லெல்லாம் எடுத்துட்டு வரல. இது இயேசு கிறிஸ்துவ இருக்க முடியாது. ஒரு நபர் இல்ல இது, இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு நியாய தீர்ப்பின் கருவி. என்ன இந்த நியாய தீர்ப்பின் கருவி என்ன இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கு அர்த்தத்தை நான் அதை பார்த்தே நான் சொல்ல போறேன். நான் முதல்ல சொல்றேன் என்ன இதுன்னா, ஒரு ஏமாத்துகிற ஒரு சமாதானம், ஒரு ஏமாத்துகிற ஒரு டிசெப்டிவ் பீஸ், ஒரு பொய்யான ஒரு சமாதானம் என்ன அப்படின்றது அதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அதான் அவருக்கு என்ன இருக்குன்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட வில் இருக்கிறது. வில்லு வச்சிருந்தா அவர் ஒரு வாரியர், ஜெயிக்கிறவங்க மனுஷன் அர்த்தம். ஆனா உங்ககிட்ட வில்லு இருந்துச்சுன்னா என்னவா இருக்கணும்? அம்போ இருக்கணும். ஆனா இவர்கிட்ட அம்பு இருக்குதா? என்ன இருக்குது? வெறும் வில்லு தான் இருக்குது. வெறும் வில்லு இருந்தா என்ன அர்த்தம்னா, எந்த விதமான ரத்தத்தையும் சிந்தாம ஜெயிக்கிறவர்னு அர்த்தம். வெறும் வில்ல வைத்து, வில்லு ஒரு கான்கரருக்கு அடையாளம், ஜெயித்தவனுக்கு அடையாளம். ஆனா வில்லு அம்பே இல்லாம ஜெயித்தானா, எந்த விதமான ரத்தம் சிந்தாம, ரத்தம் சிந்துதல் இல்லாம ஜெயம் கொண்ட ஒரு மனிதன், ஜெயம் கொண்ட ஒரு வல்லமைன்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றோம், அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சின்னு பாக்குறோம்.
அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது தேவனால் அனுமதிக்கப்பட்டு, இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இந்த உலகத்தினால அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. உலகம் அவனுக்கு கனம் பண்ணிருக்கு. உலகம் அவனுக்கு கனம் பண்ணிருக்கு. இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, கடவுள் இந்த உலகத்துல அவருடைய ஜட்ஜ்மெண்ட், விதவிதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனுப்ப போறார், திருப்பி திருப்பி அனுப்ப போறார், திருப்பி திருப்பி அது நடக்க போகுது. எப்போ பாரு இந்த உலகத்துக்கு பெரிய அழிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி, சீற்றம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமாதானத்தை தான் ஆண்டவர் அனுப்புறது. பொய்யான சமாதானம், அவங்களை ஏமாத்துகிற சமாதானம், அவங்கள வலையில விழ வைக்கிற ஒரு சமாதானம், இப்படித்தான் அவர் அனுப்புறது. முதல்ல எப்பவும் வெள்ளை குதிரை தான் வரும். எங்க பார்த்தாலும் ஹிஸ்டரியை நீங்க படிச்சு, வேர்ல்டு ஹிஸ்டரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, World War I, World War II எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, World War II எல்லாம் ஹிட்லர் எல்லாம் சம்மந்தப்படும் போது உலகத்துல அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செழிப்பு காலம், ஒரு பெரிய சமாதான காலம், நற்காலம்ன்ற மாதிரி ஒரு காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய போர் வந்துச்சு, பயங்கரமான நஷ்டங்கள் வந்துச்சு. இந்த சைக்கிள் எப்ப பாரு உலகத்துல நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி நடத்துறாருன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தின் மனிதர்களை, அது சில நேரங்களில் 100 வருஷம் கூட அந்த சமாதான காலம் இருக்கலாம். ஆனா அந்த சமாதானம் நல்ல காலத்துக்கு இல்ல, பயங்கரமான அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன வருது? அடுத்தது என்ன போட்டிருக்கு? அந்த குதிரை வரும்போது என்ன குதிரை வருது? அந்த இதுக்கான சிவப்பான, அது என்னது? ரெட் கலர். ஃபர்ஸ்ட் ஒயிட், என்னது சிவப்புது? படிங்க அது. அப்பொழுது சிவப்பான குதிரை கொண்டு புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அடுத்ததாக வருது என்ன? பெரிய போர், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிச்சுக்கிற ஒரு நிலைமை தான் உலகத்துக்கு வரப்போகுது. இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நடத்திட்டு வர்றார், அதுதான் பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஏமாற்றுகிற ஒரு சமாதானத்தை தான் அனுப்பி, அதுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தா எல்லோரும் ஏகோபித்து அதை ஏத்துக்கிறாங்க. உலகம் என்னங்க தேடுது? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் என்னத்தை தேடுறான்? ஒரு தேசங்கள் என்னத்தை தேடுது? யுனைடெட் நேஷன்ஸ் நமக்கு உலகத்துல இருக்காங்க, எல்லாம் சில தேசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பவரா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன அடிக்கடி பேசுறது? ஏன்னா உலகம் போற போக்கத்தை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயம். இயற்கை சீற்றம், பொருளாதார பிரச்சனை, ஏதாவது எபிடமிக்ஸ் வந்துருச்சுன்னா மருந்துக்கெல்லாம் எங்க போறது? பொருளாதார ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், என்ன தெளிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? நம்ம எல்லாம் ஒன்னா சமாதானமா இருந்தா எவ்வளவு எல்லாருக்கும் நல்லது அப்படின்றது எல்லாரும். ஏன் தேசங்கள், அது அமெரிக்கா இப்ப பாரு சமாதான பேச்சுவார்த்தை தான். நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் பேப்பர் படிக்கலாம், எப்ப பாரு என்னன்னா சமாதான பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை, சமாதானம், சமாதானம், செழிப்பு, அதைத்தான் தேடுது உலகம். அதையே தேவன் அவங்களுக்கு கொடுத்து அதுல தான் அவங்களை அழிக்கிறாரு அவர். அதான் நம்ம பார்க்கறோம். அதையே கொடுத்து தேவன் அவங்களை அழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுள் அந்த ஒரு டெம்பரவரி சமாதானத்தை அவர் அனுமதிக்கிறார். ஒரு காம் பிஃபோர் த ஸ்ட்ராம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ராம், இது புயல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப காமா இருக்குமா, அந்த மாதிரி தான் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸே வருது. எப்ப பாரு அப்படித்தான் வருது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு வெள்ளை குதிரை. ஏன் இது உலக பிரகாரமா கூட பார்க்கலாம். உலக பிரகாரமா இப்படி இருக்கு, உலகமே சமாதானத்தை தேடுது, ஒன்னா இருக்கணும்னு தேடுது. சபையிலயும் நம்ம பார்த்தோம்னா அதுதான் நிலைமை, சமாதானமா இருக்கணும். இந்த பைபிள் அறிவெல்லாம் தெரியாம, கடவுளுடைய சித்தம் உலகத்துல என்ன செய்யறாருன்னு தெரியாம எத்தனை பேர் உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்தியா சமாதானத்துக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லைங்களா? இந்தியா சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொன்னாரு, நான் சமாதானத்தை கொண்டு வர வரல, எதுக்காக வந்திருக்கிறேன்? பட்டயத்தை கொண்டு வர வந்திருக்கிறேன். அதான் சொன்னார், பட்டயத்தை கொண்டு வர சமாதானம். அந்த மாதிரி ஒரு சமுதாய சமாதானத்துக்கு ஏற்படுத்தல. கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணி, கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டு உலகத்துக்காகவே வாழ்ந்து கடவுளுக்கு விரோதமா வாழுகிற உலகத்துக்கு போய் எப்படிங்க சமாதானம் கிடைக்க முடியும்? நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு அறிந்து உண்மையான சமாதானத்தை அடையணும். உலகத்துல சமாதானத்தை வரக்கூடாது அவங்களுக்கு. உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உலகத்துக்காக ஜெபம், அது இல்ல நம்மளுடைய வேலையை. தேவனை, மெய்யான தேவனை அறிந்து உண்மையான ரட்சிப்பு அறிந்து சமாதானத்துக்கு வரணும் அவங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த பொய்யான சமாதானம் அது ஒரு பெரிய சாபம். இந்த பைபிள்ல பாருங்களேன், தெளிவா போட்டிருக்கு.
அது ஒரு பெரிய சாபம். வெள்ளை குதிரை ஆரம்பத்துல அதுக்கு தான் வருகிறது. உலகத்துல தேடுறது மாத்திரம் இல்லைங்க, சபைகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சமாதானத்தை தான் எல்லாரும் தேடுது. இப்பெல்லாம் சபை நிலைமைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். எல்லாம் எல்லாரும் ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்ப சத்தியத்துக்காக நின்னாங்க, இப்ப எல்லாரும் போய் சேர்ந்துக்கிறாங்க ரோமன் கத்தோலிக் கூட. எல்லாரும் ஒன்னாயிரலாம், எல்லாரும் ஒன்னாயிரலாம். முஸ்லிம்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒன்னா இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாயிரலாம் அப்படின்னு ஒன்னாயத்தான் நம்ம சுதந்திரம் வந்த பிறகு எல்லா அந்த பிரஸ்பிட்டேரியன், காங்கிரிகேஷனலிஸ்ட், அந்த மெத்தடிஸ்ட், லுத்தரன் சர்ச் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பண்ணி தான் சிஎஸ்ஐ சர்ச்னு பண்ணாங்க. சிஎஸ்ஐ சர்ச் இதுக்கு மோட்டோ என்ன தெரியுமா? மோட்டோனா அவங்களுடைய குறிக்கோள், that they may be one, அதாவது அவர்கள் ஒன்றா இருப்பதற்காக நான் ஜெபம் பண்றேன். இயேசு ஒன்றா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணார் இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா ஆயிடலாம். அதனால என்ன பண்ணலாம்? சத்தியத்தெல்லாம் தாரவாத்து கொடுத்துடலாம், நம்ம சமூக விதமா ஒன்னாயிடலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் யுனைடெட் சர்ச். பாருங்களேன், அப்படியா இயேசு ஜெபம் பண்ணார்? இயேசு ஜெபம் பண்ண நம்ம படிச்சிருக்கிறோம். பிதாவே, நீ என்னில் ஒன்றா இருப்பது போல் நான் ஒன்றில் ஒன்னா இருக்கிறது போல அவங்க ஒன்னா இருக்கணும். எப்படி ஒன்னா இருக்கிறாங்க இயேசுவும் பிதாவும் குமாரனும்? பரிசுத்தத்திலையும் சத்தியத்திலையும் ஒன்றா இருக்கிறாங்க. அதுதான் அவங்கள ஒன்றுபடுத்துது. சமுதாய ஒற்றுமை அவங்களுக்கு இல்லையே. அப்படித்தான் ஒற்றுமை அவர் கேட்டாரோ தவிர ஒரு சமுதாய ஒற்றுமையை இயேசு ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாருங்க. எல்லாத்தையும் சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்னா இருக்கணும், எல்லாரும் நம்ம ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும்னு பேசிக்கிறது இயேசு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சமுதாய ஒற்றுமை அவர் விரும்புறதே இல்லை. சபைகளும் அந்த சமாதானத்தை தேடுறத நம்ம பாக்குறோம். ஆனா பெரிய பயங்கரம் வர்றத பாக்குறோம். நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியாம ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்களுக்கு சமாதானம், ஒரு துன்மார்கருக்கு சமாதானம் இல்லைன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கவே முடியாது. தேவனை அறிகிற வரைக்கும் சமாதானம் கிடைக்கவே முடியாது. அவங்கள இப்படி இருக்கிறவங்களுக்கு பட்டயத்தை தான் கொண்டு வரேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. சரி, இந்த காட்சியில நம்ம முதல்ல என்ன பாக்குறோம்? கடவுளுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அவரு முத்திரையை ஓபன் பண்ண பிறகு ஒரு சமாதானம், ஒரு செழிப்பு, ஒரு நல்ல ஒரு காலம், ஏமாத்துகிற ஒரு சமாதான ஒரு காலத்தை அவர் பெர்மிட் பண்றார். அதுல எல்லோரும் மயங்கி, அதுல எல்லோரும் கவர்ந்திருக்கிற நேரத்துல தான் அழிவு அவங்களுக்கு கொண்டு வர்றார். அப்படித்தான் கடவுளுடைய ஆபரேஷன் நம்ம பார்க்கிறோம். அதான் 3 நாள்ல என்ன, 3 நாள் படிங்க அதே அதிகாரம். ஆனா அது ரொம்ப டெம்பரவரி தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஏமாற்றுகிற ஒரு சமாதானம், ஒரு ஏமாற்றுகிற, அது கள்ள போதகம் சத்தியத்தை விட்டு தப்பான போதகங்கள்ல கூட வரலாம், உலக லெவல்ல வரலாம், சபையின் லெவல்ல. எப்படி எத்தனை பேருக்கு சபையில உண்மையான ரட்சிப்பே இல்லை, ஆனா சமாதானமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும்னு பொய்யான சமாதானம், ஏமாற்ற சமாதானம் கொடுத்து வைக்கலாம். முதலாவது கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அதான் வரும்னு அவர் சொல்றார். 2வது என்ன சொல்றாரு? அதுல போர் வரும்ன்றார். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போர் வரும்ன்றாரு. 3வது குதிரை என்னத்தை நம்ம அடுத்த வாரம் வெறும் பார்ப்போம்னா ஒரு ஓவர் வியூவா 8வது வசனம் என்ன வருது? நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டரை பாத்தீங்கன்னா 4 குதிரைகள். முதலாவது குதிரை சமாதானத்தை கொண்டு வருது, ஒரு ஏமாற்றுகிற ஒரு டிசெப்டிவ் சமாதானம். 2வது குதிரை போரை கொண்டு வருது. 3வது குதிரை பஞ்சத்தை கொண்டு வருது. அதை பார்க்கலாம், 5வது வசனத்துல இருக்கு. 3வது குதிரை பஞ்சம், 4வது குதிரை ஒரு இயற்கை சீற்றத்தினால மரணங்கள் கொண்டு வருது. இது 4 தான். முதலாவது என்ன? சமாதானம். 2வது போர். 3வது வாரம் தான் என்ன வரும்? பஞ்சம் வரும். 4வது இயற்கை சீற்றங்கள்னால மரணம். உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடியே இயேசு இப்படித்தான் சொல்லி இருக்கிறாருன்னு? மத்தேயு 24 எடுங்களேன். இதே ஆர்டர்ல தான் சொல்லி இருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ போன பிறகு என்ன ஆக போகுது, உங்களுடைய வருகை எப்போ? 24:3 இருந்து படிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதல்ல ஒரு ஆண்டவரே என்னென்ன நடக்கும், நீ போன பிறகு என்னென்ன நடக்கும் ஒண்ணுன்னா சொல்ல ஆண்டவரே அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்றாரு? ஏமாந்து போவாதீங்க. ஏன்? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல்ல பெரிய வஞ்சனை வரும், ஏமாத்துகிற ஒரு வஞ்சனை. கிறிஸ்துவனா என்ன? நான் தான் கிறிஸ்து, நானே சமாதானத்தை கொண்டு வருகிறேன், உங்களுக்கு செழிப்பை கொண்டு வருகிறேன், உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறேன். அநேக பேர் என்னை வந்து என்னுடைய பேர்ல வந்து வஞ்சிப்பாங்க. அந்த வெள்ளை குதிரை எங்க பாரு நம்ம ஊர்ல நம்ம பார்க்கல, வெள்ளை குதிரை தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது ஏமாத்துற ஒரு சமாதானம், ஏமாத்து என் பேர்ல அநேக பேர் வஞ்சிப்பாங்க. அதான் முதல்ல வரப்போகுது. அந்த சைக்கிள்ல முதல்ல வர்றது அதான். அடுத்ததாக என்ன வரும் ஆண்டவரே? யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாத்தீங்களா, ரெண்டாவது குதிரை. அப்புறம் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். மூணாவது என்ன வரும்? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டிய விதமாவது முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். போர் பாத்துக்கிறீங்களா? போர். அப்புறம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். 4 குதிரையும் அவர் சொல்றாரு பாருங்களேன். முதலாவது வஞ்சனை வரும், ரெண்டாவதாக தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்போம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பஞ்சம், 3வது குதிரை தான் பஞ்சம் வரும். 4வது கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் இயற்கையின் சீற்றங்கள் மூலமா மரணம் வரும். அந்த 4 குதிரையும் இயேசு அந்த சைக்கிளை எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்காரு பாருங்களேன். இதாங்க அங்க ரெவலேஷன்ல வருது 4 நம்ம பாக்குறோம். இது இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் தான். அதே வச்சுக்கிட்டு 1 தெசலோனிக்கர் 3:5 படிங்களா. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் 5:3 5வது அதிகாரம் 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் இவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. புரியுதுங்களா? அப்படித்தான் வரும் ஜட்ஜ்மெண்ட். அப்படித்தான் இந்த உலகத்துக்கு அழிவு வருது. சமாதானம் சௌக்கியம் செழிப்பு கிழிப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் பெரிய சீற்றம் பெரிய அழிவு உங்களுக்கு வரப்போகுது. அப்படிதாங்க இயேசு இந்த உலகத்தை நடத்துறாரு. அப்படித்தானே நடந்துகிட்டு இல்ல. இந்த சுனாமி வந்தது யாருக்காவது தெரியுமா? இந்த உத்தரகாண்ட் வந்தது யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் சாம்பிள்ஸ். அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருந்துச்சு, சடனா வருது. அப்படித்தான் இயேசு நடத்திட்டு போற. எல்லாம் வெள்ளை குதிரையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம். திடீர்னு வருது நம்ம பாக்குறோம். இன்னும் மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தெளிவா சொல்லப்போனா அந்த அதிகாரத்தையே சொல்லி வைக்கிறார். முதலாவது சமாதானம், ஒரு ஏமாற்றம் வரும். 2வது போர் வரும். 3வது பஞ்சம் வரும். 4வது இயற்கையின் சீற்றங்கள் வரும். அந்த 4 குதிரை, வெள்ளை குதிரை, ரெட்டு, பிளாக், பேல் குதிரை அவர் சொல்றாரு. 8வது வசனம் படிங்களா. இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றாரு? இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம், கர்ப்ப வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்ப வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ன? கர்ப்ப வேதனை வந்து சில டைம்ல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வலி வர மாதிரி வரும். பார்த்தா கொஞ்சம் அப்படியே வலி வர மாதிரி இருக்கும், அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். சின்னதா தான். இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். கடைசியில ஃபைனல்ல தான் ஃபுல்லா வரும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடக்குதே. இந்த 4 காரியங்கள், 4 குதிரை சொன்ன இது சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் நான் வர வரைக்கும். இந்த வெள்ளை குதிரை வரும், அதுக்கப்புறம் இந்த குதிரை ரெட்டு குதிரை வரும், அதுக்கப்புறம் இந்த குதிரை பஞ்சம் வரும், அதுக்கப்புறம் அழிவு வரும், இலக்கல் சீற்று வரும், அதுக்கப்புறம் திருப்பி அதே தான் வரும். அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும் நான் வரும்போது. கர்ப்ப வேதனை நான் ஆரம்பம். அவரே அதுல சொல்றாரு பாருங்க, இந்த 7 சைக்கிளுக்கு இது. அதுக்கப்புறம் இயேசு 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அதான் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா என் நிமித்தம் உங்களை எல்லாரும் சாவடிப்பாங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுங்களா? 5வது முத்திரை வந்து ரத்த சாட்சிகள் மரித்தது பரலோகத்துல அவங்க கூக்குரல் இருந்துதான். 5வது முத்திரை. 4 குதிரை முடிஞ்சிருச்சு. 5வது முத்திரை என்னன்னு பார்த்தோம்னா ரத்த சாட்சிகளா மரித்ததுதான்.
அதுக்கப்புறம் 29 தான் என்ன சொல்றாரு? மத்தேயு 29. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இதான் நம்ம 6வது முத்திரையில பாக்குறோம். இவ்வளவு பேரலா ஒன்னொன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதேதான் ஆண்டவர் சொன்னதேதான் அங்க கரெக்டா வருது. அந்த 6 முத்திரைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இப்படித்தான்ப்பா உலகத்துல நடக்க போகுது அப்படின்றத. சரி, இதோடு நம்ம முடிச்சு ஒரே ஒரு காரியத்தை பயன்பாடுக்காக பார்த்து முடிப்போம். இந்த உலக நிலைமை, இந்த உலக சமாதானத்தை குறித்து எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். இந்த உலகத்துக்கு சமாதானம் இல்லை, இந்த உலகத்துக்கு செழிப்பு காலம் இல்லை, உலகத்துக்கு நல்ல காலம் இல்லை. இயேசுவை நிராகரித்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல சுகபோகமா நிம்மதியா சந்தோஷமா இந்த உலகமேன்னு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் கவலைகள், இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களேன்னு நம்ம மனசை விட்டுட்டு இது ஏன் எழுதியிருக்கு? நம்ம பரலோக சிந்தை உள்ளவர்களா, பரலோக வாசி உள்ளவர்களா நம்ம ஆகணும். கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி உலகத்தோடு நம்ம ஒட்டி இருக்கிறத விட்டு அழிவுதான் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் பெரிய சீற்றமா வரலனாலும் நாங்க இன்னைக்கு பாவம் சாந்தாவை அட்மிட் பண்ணி வெளியே வரோம். ஒரு 40 வயசு ஆளு உடனே ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஒரே ஹாஸ்பிட்டலே கூட்டம் கூட்டி ஒரே அழுக. அப்படியே முடிவும் எப்போ வரும்னு தெரியல இல்லைங்களா? அப்படியே முடிவும் எப்போ வரும்னு தெரியல. சும்மா பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். நம்ம இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடாது, இந்த உலகமே நீ வாழக்கூடாது. தேவனை தேடி, ரெவலேஷன் அதுக்காகத்தான் நம்மளுக்கு போட்டிருக்கு. தேவனை தேடி தேவன் பக்கம் நம்ம வரணும். அதனாலதான் 2 பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 3:10 ஒரு வசனம் படிக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலக காரியங்கள், உலக கஷ்டங்கள், பிரச்சனைகளை நம்ம சாக்கா சொல்லுகிறோமே. பேதுரு என்ன சொல்றாரு? இவையெல்லாம் இப்படி அழிந்து போகிறதுனால, இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களா நீங்க வாழ வேண்டும், எப்படிப்பட்ட பரலோகத்துக்குரியவர்களா நீங்க வாழ வேண்டும். இதெல்லாம் எரிஞ்சு அழிய போகிறது. இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்று ஆகுது, உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல ஏதோ ஒரு இழப்பாகுது, அதுலயே சோர்ந்து போய் பிரபஞ்சமே எல்லாமே உயிரே உலகமேன்னு நம்ம வாழ்றதை விட்டுட்டு எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களா நீங்க இருக்க வேண்டும். அதான் நம்ம கேட்கிறார் பேதுரு. சொல்லல எப்படி இருக்கணும்னு. அப்படி யோசிச்சீங்கன்னா, அப்படி சிந்தனை உள்ளவர்களா இருந்தாலும் எல்லாம் எரிஞ்சு அழிய போகுது. சமாதானம் இந்த உலகத்துல கிடைக்காது. உலகத்தில் இயேசு கிளியரா சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு நான் சொல்லிட்டு போனாரு. உபத்திரவம் உண்டு, ஆனா என்னிடத்திலயோ உங்களுக்கு சமாதானம் உண்டு. நமக்கு சமாதானம் இந்த உலகத்துல தேடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு சமாதானம் இருக்கு. ஆகவே இந்த பாடங்கள் நமக்கு என்ன செய்யணும்? இந்த உலக ஆசைகளை குறைக்கணும், ஐஸ்வர்ய மயக்கங்களை குறைக்கணும். எல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாமே ஒளிய போகுது. இந்த உலகம் சமாதானம்னு காட்டுறது நம்மள வலையில சிக்க வைக்கிறதுக்கு, நம்ம பரலோகம் போகாதபடி நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு தான். அது பெரிய ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்துல நல்ல காலம், எல்லாம் செழிப்பு, பெங்களூர்லாம் டெவலப் ஆகுது, ஃபுல்லா வெள்ள குதிரை ஓடுது எல்லா இடத்துலயும். என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது, அடுத்தது வரப்போகுது, சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கு. வியாதியின் மூலமா கிளைமேட் போயிருச்சு, தண்ணி போயிருச்சு, பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டு இருக்கு, விலைவாசி எல்லாம் போயிருச்சு, வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுன்னா இந்த உலகத்தையே நம்பியா நம்ம வாழ்றது? யோசிச்சு பாருங்க. ஜெபம் செய்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பரலோக வாசிகளா வாழ்வதற்கு தேவன் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போற, திருடனை போல் வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கும் போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய காரியங்களை முதலிடம் கொடுத்து அதுல நம்ம நோக்கமா இருக்கும். உலக காரியங்களை நம்மள சோர்ந்து போகாதபடிக்கு பார்த்து கொண்டு அதுல ரொம்ப இடம் கொடுக்காம தேவன் பக்கம் நம்ம வளரணும்னு வரணும். ஜெபம் செய்வோம்.